ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தெரிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அவர் நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது அவர் என்ன கொடுத்தாருன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்து அவருடைய மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்தும்படியாக ரட்சிக்க வர்றார் முதலாவது. இரண்டாவது, நீதியின் சால்வை எனக்கு தந்தார். அப்படின்னா நான் அவருக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீதியாய் நடந்து கொள்ளுவேன், நியாயமாய் நடந்து கொள்ளுவேன், என்னுடைய வழிகள் எல்லாம் சரி, நீதி இல்லாத காரியத்தை எல்லாம் அநீதியான காரியத்தை எல்லாம் நீக்கி நீதிமானாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ரட்சிக்கிறார். அதாவது தப்பு பண்ணிட்டு இருந்த என்ன கர்த்தர் எதுக்கு கழுவினார் தெரியுமா, எதுக்கு வேறு பிரித்தார் தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற்றினார். முதலாவது பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். இனிமேல் அந்த பாவத்தை தொடர்ந்து போகாதபடிக்கு, அந்த பழைய வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒரு வித்தியாசமான நீதியான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு கூட நாம் இருக்கக்கூடாது. நம் நீதியிலே நடக்க வேண்டும், நியாயத்திலே நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்.